அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்கள் தனக்குன்னு ஏதாவது ஒரு மோட்டிவான ஒரு விஷயம் செய்யணும் இல்லையா? அதுக்கு முதல்ல நமக்கு நேரம் இருக்கணும். ஏன்னா இருக்கிற நேரத்தில் குழந்தைங்கள பார்த்துட்டு கணவருக்கு பார்த்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி க்ளீன் பண்ணாலுமே மறுபடியும் ஏதாவது ஒரு வேலைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? இருந்தாலுமே நமக்குன்னு சில நேரங்கள், அதாவது அது தூங்குறதா கூட இருக்கலாம். நான் சும்மா இருக்க தாங்க பிடிக்கும், இல்லைங்க எனக்கு டிவி பார்க்க தாங்க பிடிக்கும், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இல்லை எனக்கு கோலம்லாம் போடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்குன்னு ஒரு இன்கம் வரணும், நான் வீட்டில் இருந்தாலுமே ஓரளவுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எனக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்குது, ஆனால் எனக்கு நேரம் கிடையாதுன்னு ஒரே வார்த்தை தான் எல்லாருமே திரும்ப சொல்கிறோம் இல்லையா? அன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், முன்னோர்களாக இருக்கட்டும், களை எடுக்க போய், அதாவது களை எடுத்தவங்களும் இருக்கிறாங்க, நாற்று நட்டவங்களும் இருக்கிறாங்க. வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை, 7 குழந்தை 8 குழந்தை 6 குழந்தை 5 குழந்தைன்னு அத்தனை குழந்தையை வளர்த்துட்டு வீட்டில் உள்ள வேலைகளையும் முடிச்சுட்டு போய் அந்த காலத்திலே தனக்குன்னு ஒரு சின்ன இன்கம் அவங்க சேமிப்பு அப்படின்னு ஒன்று சேகரிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க. அப்படி நமக்குன்னு ஒரு சின்ன இன்கம் இருக்கணும் தானே. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல நம்ம நேரத்தை சரியாக மேனேஜ் பண்ணணும். நம்ம டைம் மேனேஜ் பண்ணி போயிட்டே இருக்கணும்னு வைங்களேன், நமக்கு எதுவுமே ஸ்ட்ரெஸ் ஆகாது. அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் இல்லாத ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இப்போ கிடைக்கிது. உதாரணத்துக்கு எனக்கு ஸ்வெட்டர் பின்ன தெரியும், இல்லை எனக்கு கூடை பின்ன தெரியும், இல்லை ஸ்வீட் செய்ய தெரியும், இல்லை நம்ம ஆர்கானிக் முறைப்படி, அதாவது அந்த களி, அதுக்கப்புறம் அந்த எள்ளுருண்டை, இதெல்லாம் வீட்டில் செய்ய தெரியும், இல்லை வீட்டிலே ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு வைக்க தெரியும், இல்லை கறி குழம்பு வைக்க தெரியும். இப்படி எத்தனையோ நம்மளோட சிக்னேச்சர் டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம கைப்பக்குவத்தில் ஏதாவது ஒன்று செய்வோம்ல, அப்படி நமக்கு பிடிச்சிருக்கணும். அந்த பிடிச்ச வேலை டெய்லரிங்காக கூட இருக்கட்டும், அதை ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? முதல்ல எடுத்த உடனே ஒரு கனவு காண ஆரம்பிப்போம். கனவு காணுங்கள்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் கனவு காண்றதுலே பாதி வாழ்க்கையை கழிச்சிட்றோம். என்னென்னா, இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு ஒரு எள்ளுருண்டை எடுத்துக்கிறோம். எள்ளுருண்டை ஒரு 5 உருண்டை ஒரு 50 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம 10 பாக்ஸு ஒரு 20 உருண்டை விற்றுட்டோன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ இன்கம், அப்போ 2 நாளைக்கு இவ்வளோ, அப்போ 3 நாளைக்கு அப்படின்னு கணக்கு போடக்கூடாது. கணக்கு போடும்போது நம்ம அதாவது ரொம்ப கீழே இருந்து கணக்கு போடணும். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு 5 சேலாகட்டுமே. ஒரு நாளைக்கு 50ன்னு யோசிக்காமல் 20ன்னு யோசிக்காமல் 5 சேலாகட்டுமே. அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்களாம் நல்லா வாங்குற மாதிரி இருக்கும். போக 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 பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, கடையில் வாங்கிக்கலான்னு நினைப்பாங்க. அதை நம்ம யூனிக்காக மாற்றிக்கிட்டே போகணும். உதாரணத்துக்கு இப்போ எள்ளுருண்டை பண்ணுறீங்கன்னா எள்ளுருண்டையோட கலந்து வேறு ஏதாவது ஒரு வித்தியாசமானா இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு தேவையான மாதிரி நான் சொல்லலை, யூனிக்கான ஒரு எப்படி சொல்கிறது, கொள்ளு உருண்டை, எள்ளு உருண்டை, இப்படி நிறைய இருக்குது. எள்ளு உருண்டைனா நம்ம கடைகளில் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். எள்ளு உருண்டையில் உடச்சிக்கல்ல போட்டு பண்ணுறதா இருக்கட்டும், வேர்க்கல்லையை கலந்து பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்ச அந்த சாக்கோ லேயர்லாம் இந்த ப்ரெட்டிலலாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அதவே ஆர்கானிக்காக நம்ம வேர்க்கடலைகள், அதுக்கப்புறமா ஆர்கானிக்காக நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அந்த மாதிரி. இது ஃபுட்டுன்னு நான் சொல்லலை, ஏதாவது ஒரு சின்ன விஷயம், அது என்னவா வேணால் இருக்கட்டும். ஒரு எப்படி சொல்கிறது, சாரீ பிஸ்னஸாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், யூடியூபர்ஸை பார்த்துட்டு சாரீ பிஸ்னஸ் பண்ணால் ஓஹோன்னு வளர்ந்துருவோம், நம்ம பொட்டிக்கு வச்சிடலான்னு கனவு காண்றோம். எல்லாருக்குமே அது சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. அதை ஒன்று போல் அந்த ஏற்ற தாழ்வுகளெல்லாம் கடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல். இன்னொரு விஷயம், நம்ம ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை
இல்லை ஒரு எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் வீட்டில் வந்து நல்லா ஓடும்போது எனக்கு அப்படி ஓடிடுச்சுன்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிறதோ, அதே மாதிரி சரியாக ஓடாதப்போ ஓடலைன்னு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்னென்னா வீட்டில் இருந்து நமக்கு பேட் கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். என்னென்னா இது தேவையா உனக்கு, நான் செய்ய சொன்னேன்னா, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இன்னை வரைக்கும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க யூடியூப்பில் சேலரி வந்துருச்சானு. அதாவது நான் வாக்கியம் என்ன அப்படின்னா, கடமை செய் பலனை எதிர்பாராது. கண்டிப்பாக பலனை எதிர்பார்க்காம யாரும் செய்ய போகிறதில்ல. ஆனால் ஒரு நாள் வருன்ற நம்பிக்கையில் தான் வந்து இன்றைக்கி நான் யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்கேன். அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். யூடியூப் ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்மளோட வேலைகள், நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோமோ ஓன் கண்டென்ட்டை நம்ம கொடுத்தாலே போதும். ஏன்னா நம்ம புதுசாக எனக்கு இதெல்லாம் தெரியல, ஆனால் இருக்கிற நேரத்தை வந்து நான் எதுக்காவது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூடியூப்பில் வரலாம். ஆனால் ஆரம்பத்திலே நம்ம சர்றன்னு வளர்ந்துருவோம் அப்படின்னு யோசிக்கவே முடியாது. எப்போ வியூவர்ஸ் அதிகமாகும், எப்போ குறையும்னு சொல்ல முடியாது. ஒரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல உங்களோட திறமைகள் அத்தனையும் போட்டு எப்படி சொல்கிறது, ஒரு செலவாக இருக்கட்டும் இல்லை திறமைகளாக இருக்கட்டும் அவ்வளோத்தையும் கொட்டி வீடியோ எடுத்திருப்பீங்க, அது ஓடவே ஓடாது. ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு வீடியோ எடுத்திருப்பீங்க, அது பார்த்திங்கன்னா நல்லா ரீச் ஆகிருக்கும். அப்படி நீங்கள் ஏதாவது யூடியூப்பில் வரணும் சாதிக்கணுன்னா நான் கேரண்டி சாதிக்கலாம். ஏன்னா நானுமே இதில் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டு கூட கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோவில். யூடியூப்பை நம்பி நீங்கள் வந்துடாதீங்க, அப்படியே வந்தாலும் ரொம்ப நாள் ஆகும் அதில் வளர்கிறதுக்கு. ஆனால் உண்டியலில் போடுற காசு மாதிரி சிறுக சேரும். அந்த மாதிரி நமக்கு இப்போ சேர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி அந்த டைமிங்க்கு மேலே தான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே அந்த சேலரி 1.5 வருஷத்துக்கு மேலே தான் அந்த எப்படி சொல்கிறது நமக்கு ஏர்ன் மணி அப்படின்ற ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அதில் நமக்கு பைசா வரதா இருக்கட்டும், இது எல்லாமே அதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு இதுக்கு அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ பண்ணிவிட்டு இதை வீட்டில் போயிட்டு நான் இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறேன், இவ்வளோ டைம் இது பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு யாரையும் கேட்காதீங்க. உங்களோட சொந்த கையில் நீங்கள் உயரும்போது அதோட கஷ்டங்களை நம்ம பட்டு மேலே வரும்போது அதோட வெற்றி ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்க யூடியூப்பில் $100 சேர்ந்தால் தான் நமக்கு பணம் கொடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த $100 என்ன ரொம்ப வந்துட போதா, எவ்வளோ வந்துட போகுது, ஒரு 10,000 வருமா, ஒரு 8,000 வருமானு யோசிக்கிறவங்க 1000 பேர் பேசட்டும். 10 ரூபாயாக இருந்தாலும் அது நம்ம உழைச்ச காசு அப்படின்னு தைரியமாக யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே ரொம்ப பெரிய லெவலில் யோசிக்காமல் இன்றைக்கி இவ்வளோ பண்ணுவோம், இது நம்மளால் முடியுது அப்படின்னு யோசிங்க. அதே மாதிரி உடல் உழைப்பு கொடுக்கும்போதுமே உங்களுக்கு நேரத்தை வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளை ப்ரீ பிளான் பண்ணுங்கள். முதல்ல வந்து எனக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை என்னோடய லைஃப்பில் நான் உயர்ந்ததுக்கு முக்கிய காரணம் பிரம்ம முகூர்த்த நேரம் தான். சிஸ்டர் எனக்கு மூக்கில் சதை வளர்ந்துருக்கு, எனக்கு வந்து அந்த நேரத்தில் எந்திரிக்க முடியாது, அதே மாதிரி அந்த நேரத்தில் போயிட்டு நான் தலைக்கு குளிக்க முடியாது, வெளியில் வர முடியாது. வெளியில் வராதிங்க. உங்களுக்கு முடிகிறவங்க வாங்க, முடியாதவங்க வராதிங்க. இன்னொரு விஷயம், இப்போ சேஃப்டிலாம் ரொம்ப கம்மின்றதுனால நீங்கள் வெளியே வர வேண்டாம். எதுக்கு வெளியில் வரணும், வீட்டுக்குள்ளே நம்ம எந்திரிச்சு நம்மளோட அது ஒரு எக்ஸசைஸாக பண்ணுங்களேன். அப்படியே நம்மளோட லைஃப் ஸ்டைலு ரொம்ப சேஞ்ச் ஆகும். இந்த பிரபஞ்சம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதை வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே பிரபஞ்சம் ப்ரூஃப் பண்ணுது. உங்களை கண்டிப்பாக நான் சொல்கிறேனே, ஒரு 11 நாள் எந்திரிங்க, 13ஆம் நாள் நீங்கள் குப்பரை அடித்து தூங்கினாலும் உங்களை எழுப்பி விட்டுட்டு சொட்டக்கு போட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குற மாதிரி உங்களோட காதுகளுக்கு கேட்கும். ஏன் தூங்குற, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு நம்மளை கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்குது. அதுக்காக அந்த தீபம் போடலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. எந்திக்கிறீங்களா, உங்களால் முடிஞ்ச 2 தீபம், ஏன்னா தீபத்துக்கு தனி சக்திகள் இருக்குது. அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையுமே தீபம் ஏற்றுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு முடிஞ்சால் செய்யலாம், முடியலையா பரவாயில்ல, எழுந்திரிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம சும்மாவே எந்திரிச்சிருந்தோன்னா தூக்கம் வர ஆரம்பிக்கும். அதே ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோன்னு வைங்களேன், அப்போ தூக்கம் வராது. அதுக்காகத்தான் நான் தீபம் ஏற்றுங்க, அதை பூஜை டிவைனாக மாற்றுங்கன்னு நான் சொல்கிறதுக்கான ரீசனே அதுதான்.
அடுத்ததாக ப்ரீ பிளான் எப்படி பண்ணலாம்? முதல்ல வந்து அதிகாலை எந்திக்கணுன்னா நம்ம நாள் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 மணிக்குள்ளே தூங்கிறது ரொம்பவே பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு உடம்பு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுன்ற மாதிரி நம்ம ஒரு 11 மணி அதிகபட்சம் 11 மணிக்குள்ளே தூங்கிட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எந்திரிச்சு நீங்கள் 4க்கு எந்திரிச்சாலும் சரி, இல்லை 3க்கு எந்திரிச்சாலும் சரி, இல்லை நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னாலும் சரி, தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் அதே தான் கேட்குறீங்க, தலை குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நான்வெஜ் சாப்பிட்றோம் இல்லையா, நான்வெஜ் சாப்பிட்ருந்தோன்னா தலை குளிச்சுட்டு பூஜை பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணுறேன். இல்லை சிஸ்டர் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதாவது எனக்கு தலை குளித்தா செட் ஆகாது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு யோசிக்கிறீங்கன்னா உடம்புக்கு குளிச்சுட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தலையில் தெளிச்சுட்டு கடவுளோட நாமத்தை அந்த நிமிஷத்தில் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு ஒரு 3 தடவை சொல்லுங்கள். அந்த நிமிஷமே நமக்கு உடம்பு வந்து அவ்வளோ சுத்தமாயிரும். அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் போய் கடவுளை வழிபடலாம். தலைக்கு இவங்க குளிக்கிறாங்க அவங்க குளிக்கிறாங்கன்னு நம்மளோட உடம்பு யாருக்காகவும் கெடுத்துக்கக்கூடாது. இப்போ எனக்கு பழக்கம் இருக்கிறனால நான் அதை செய்கிறேன், நீங்கள் அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களோட பூஜை முறைகளை செய்யலாம். ஹால்லேயோ இல்லை நம்மளோட கிச்சன்லேயோ எந்த இடம் உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அந்த இடத்துல இயற்கை சக்தியை உங்கள் கிட்ட அழைக்கலாம். இயற்கை அன்னையே முதல்ல வந்து இந்த இயற்கை தான் நம்மளை தாங்குறாங்க இல்லையா, இயற்கை அன்னையேன்னு சொல்லி அவங்கள அழைச்சி உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை பாசிட்டிவாக எனக்கு இதெல்லாம் கொடுப்பீங்க தானே அப்படின்னு ஒரு அன்போட கருணையோடு நம்ம கேளுங்க. அப்படி கேட்டுட்டு நமக்கு பிடிச்ச தெய்வங்கள், குலதெய்வம், இப்படி எல்லா தெய்வத்தையும் அந்த இடத்துல அழைச்சி நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, என் பக்கத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு 2 தீபம் நீங்கள் ஹாலில் வச்சோ, இல்லை எனக்கு பூஜை ரூமில் இடம் இருக்குன்னா பூஜை ரூமில் வச்சோ நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வெளியில் போய் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதுக்கு பூஜை ரூமில் நிறைய அழகாக தீபங்கள் நமக்கு ஏற்ற முடியும்னா நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்ற முடியும்னா நிறைய தீபங்கள் ஏற்றி அந்த பூஜை ரூமை ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் அப்படியே அந்த இடத்துல நின்று பாருங்களேன், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஏதோ நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கலையோ, இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கா உலகத்துலன்னு நம்ம மனசில் உள்ள நெகட்டிவ் ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, ஒரு பேப்பரை கொளுத்தி போட்டால் எப்படி ஒரு நெகட்டிவ் கருகி போகும், அந்த மாதிரி அந்த இடத்துல கருகி போய் ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். அதே மாதிரி ப்ரீ பிளான் பண்ணுங்கள். ப்ரீ பிளான்னா முதல் நாளே வந்து 2 விஷயம் வந்து ஷார்ப்பாக பண்ணுங்கள். ஒன்று, கிச்சன் க்ளீனாக இருக்கணும். நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் க்ளீனாக இருக்கணும். இன்னொன்று, சிங்க்கு க்ளீனாக இருக்கணும். சிங்க்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஒரு 2 கற்பூரத்தை போட்டு கொதிக்க வச்சு நான் அந்த சிங்கில் ஊற்றிட்டோன்னா காலையில் நம்ம கிச்சனுக்குள்ளே நுழையும் போதே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும். அதே மாதிரி மாவுக்கு ஊற போடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா பருப்பு அளந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா காய்கறிகள், அதாவது கோவக்காய், பாவக்காய், அதுக்கப்புறமா வேறு ஏதாவது தக்காளி வெங்காயம் கட் பண்ண முடியாது, உருளைக்கிழங்கு வாழைக்காய் கட் பண்ண முடியாது, மற்றபடி ஏதாவது காய்கறிகள்லாம் சின்ன சின்ன காய்கறிகள்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். துவையல் அரைக்கணுன்னா நைட்டே கூட அரைச்சிடலாம். புளி போட்டு துவையல் அரைக்கிறதுனால கெட்டு போகாது. அதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இல்லை நாங்கள் ஒரு நாளில் சாப்பிட்டு முடிச்சுடுவோன்னா வெளியிலே கூட வைக்கலாம், கெட்டு போகாது. ஏன்னா புளி யூஸ் பண்ணுறோம் இல்லையா துவையலுக்கு. அந்த மாதிரி ஃபுல்லாகவே கிச்சன் அப்படி பார்க்குறதுக்கு மகாலட்சுமி கடாட்சமாக வச்சுக்கோங்க. எனக்கு மாக்கோளம் போட்டால் வந்து நைட்டு செட் ஆகாதுன்றீங்கன்னா நைட்டு போட வேணாம், காலையில் போடுங்க. ஆனால் ஒரு 3 பட்டை போடுவோம்ல, நம்ம 3 நாமங்கள் மாதிரி போட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் கொஞ்சோன்னு வச்சுட்டு நீங்கள் படுங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு காலையில் சமைக்கிறதுக்கு ஏதோ நம்ம புதுசாக ஒரு கிச்சனுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். இன்றைக்கி வரைக்கும் சரி, என் கிச்சனுக்குள்ளே நான் காலையில் எழுந்திரிச்சு நான் முழிக்கிறேன்னா ஏதோ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ராயல் கிச்சனுக்குள்ளே இருந்தால் இப்படி இருக்கும். இந்த கிச்சனை நான் சொல்லலை, நான் வாடகை வீட்டில் இருந்தப்பையும் நான் அப்படி ஃபீல் பண்ணிட்டு தான் உள்ளே போவேன். நம்ம கிச்சன் மட்டும் ஏன் இப்போ இருக்குன்னு ஒரு காலத்துலேயும் நான் கேட்டதே கிடையாது என் கிச்சனை பார்த்து. அந்தளவுக்கு ஒரு ராயலாக இருக்குது. நான் ஒரு எப்படி சொல்கிறது, என்றைக்குமே கம்மியாக லோவாக நினைக்கவே மாட்டேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு தெரியல, இப்படிலாம் என்னைய வந்து என்றைக்குமே நான் கேள்வி கேட்டதில்லை. அப்படி கேட்டது எனக்கு மோஸ்ட்லி நெகட்டிவாக தான் வந்திருக்கு. அதனால் அதை வந்து ஒரு சில காலங்களுக்கு முன்னாடியே தூக்கி தூர போட்டாச்சு. அந்த மாதிரி பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கு உங்கள் கிச்சன் நீங்கள் எந்தளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ, வீட்டை எந்தளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ, கூடிய சீக்கிரம் அந்த வீடு நீங்கள் நினச்ச மாதிரி புது வீடாக கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இது நான் உணர்ந்த இத்தனை வருஷத்தில் என் லைஃப்பில் நான் பார்த்த ஒரு உண்மை. நான் வந்து இன்னைய வரைக்கும் அந்த கிச்சனை எந்த கிச்சனை பார்த்துமே இப்படி இருக்கே, இப்படி இருந்திருந்தால் அப்படி இருந்திருக்குமே அப்படின்னு நான் யோசிக்காததாலேயோ என்னவோ என்னை வந்து ஒவ்வொரு வீடாக இருக்கட்டும்,
ஒவ்வொரு இடமா இருக்கட்டும், நான் நினச்சதை விட பெட்டராக எனக்கு கிடைச்சதுக்கான ரீசன் கூட இருக்கலாம். அப்படியே பேசிக்கிட்டே போக வேண்டியது தான். இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா, இது நேற்று நைட்டு எடுத்திருந்தது. நேற்று நைட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா, தம்பி சோயா கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு சோயாவை ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடும் அதுக்கப்புறமா வாழைக்காயும் வச்சுருந்தேன். நைட்டு எவ்வளோ சாப்பாடாக இருந்தாலும் சரி, டிஃபன் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம் நம்ம வீட்டில். சாப்பாடு இருந்தால் சாப்பாடு அப்படியே சாப்பிட்ருவோம், எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஒரு தீர்க்கமாக இருப்போம்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறமா நம்ம ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க்காக மாத்திர சின்ன சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா, ஒரு வெஜிடபிள் கட் பண்ணுறீங்கன்னா நியூஸ் பேப்பர் வச்சு கட் பண்ணுங்கள். இல்லை அரிசி வாங்குவோம் இல்லையா, அந்த கோணியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜிடபிளை கட் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி வைக்கிறோமா, கையோடு அந்த கோணியை எடுத்து நம்ம அந்த வேஸ்டேஜை ஃபுல்லாத்தையும் குப்பையில் போடுறோமா, ஒரு அலசி வைக்கிறோமான்னு இருக்கணும். சும்மா போட்டுட்டு அந்த நம்ம கிச்சன் டேப்பில் என்ன பண்ணுவோம், அவசரமாக செய்கிறோன்ட்டு அதிலே வெங்காயத்தூளை போடுறது, அதிலே சிந்தி செதறது. இதனால் அந்த கிச்சன் டேப்போட பாலிஷுமே சீக்கிரத்தில் போயிடும். இன்னொன்று, நமக்குமே வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், மெஸ்ஸியான மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயத்த ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணி பாருங்கள். ப்ரீ பிளான் அதாவது முதல் நாளே பண்ணி பாருங்கள் கொஞ்சம். ஏன்னா நம்ம தூங்குறது ஆஸ் யூஷுவல் 11 மணி ஆகுது, 10 மணி ஆகுதுன்னா அது வரைக்கும் என்ன செய்ய போகிறோம்? அதுக்காக நம்ம ஃப்ரீயாகவே இருக்கக்கூடாதானா? அப்படிலாம் கிடையாது. ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக தான் இதை நான் மெயின் திங்காக பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அடுத்ததான் இன்னொரு ஸ்மார்ட் ஒர்க் என்னென்னா, இப்போ ஒரு வெஜிடபிள் கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதே பிளேட்டவே அடுத்து வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிளை ஒவ்வொரு தடவையுமே, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு பொரியலுக்கு ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு ஒரு தடவை பண்ணுறதை விட்டுட்டு கையோட குழம்புக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணி வச்சுறது, அதே மாதிரி பொரியலுக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணி வைக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா, பாகற்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கிறேன்னா, அதை நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா கடாயில் நல்லா பாகற்காயெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த இதை நான் வாஷ் பண்ண மாட்டேன். கையோடு அலசிட்டு அதிலே அந்த நம்ம அதாவது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை வலிச்சு இதில் வச்சுருவேன். ஸோ நம்ம சுத்தமாக தான் பண்ணுறோம். சோப்பு ஜெல்லுலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது சுத்தம் கிடையாது, அது கெமிக்கல் தானே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு தேவையான விளக்குகளை நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு வாஷ் பண்ணி வச்சுட்டு, இதெல்லாம் எப்போ செய்கிறதுனா மத்தியானம் ஒரு 3 மணிக்கு நம்ம கண்டிப்பாக ஃப்ரீயாக இருப்போம். அந்த டயத்தில் கோலம் எல்லாத்தையும் நல்லா பெருக்கி விட்டுட்டு 2 வேளை கோலம் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ யாரும் அப்படிலாம் யோசிக்கிறது கிடையாது. அப்படியே யோசித்தாலுமே ஈவினிங் டைமில் ரொம்ப சிம்பிளாக கோலம் போடுங்க. மார்னிங் ஸ்பெசிஃபிக்காக நம்ம போட்டே ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஈவினிங் போடுறத ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டு மற்ற விளக்குகள்லேருந்து அதுக்கப்புறம் தேவையான பூஜை பாத்திரங்கள், அதாவது குங்குமம், மஞ்சள், எண்ணெய், தீபக்கரண்டி, அதுக்கப்புறமா கற்பூரம், என்னென்ன தேவையோ, நெய் தீபத்துக்கு தேவையானது, இப்படி என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒரு 2 பிளேட்டு தான் தேவைப்படும். இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா 2 பிளேட்டு தேவைப்படுது. இன்னும் ஒரு பிளேட்டு எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். பட் அதெல்லாமே நான் காட்ட முடியல, எனக்கு டைம் அதிகமாக ஆகிட்டனால எல்லாமே அசம்பிள் பண்ணி வச்சுட்டேன். அந்த மாதிரி ஒரு 2 பிளேட்டில் நீங்கள் அசம்பிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அந்த 2 பிளேட்டை எடுத்துகிட்டு நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் என்னென்ன ட்ரெஸ்ஸு தேவையோ, நாளைக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, இதெல்லாமே கொஞ்சம் ப்ரீ பிளானிங்காக நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு நேரம் உருவாகும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நான் மோஸ்ட்லி உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீட்டில் நைட்டி தான் போடுவேன்னு. இந்த சேரீ கட்டுறதா இருக்கட்டும், இல்லை சுடிதார் போடுறதா இருக்கட்டும், வீட்லேயுமே நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு கேஷுவலாகவே நம்ம சுடிதாரோ இல்லை சாரியோ கட்டி பாருங்கள். நம்ம இவ்வளோ நாள் இப்படியா இருந்திருக்கோம் அப்படின்னு நமக்கே ஒரு எண்ணம் தோன்ற அளவுக்கு நம்மளுமே எல்லாரையுமே சொல்கிறேன் நான், கருப்போ சிகப்போ யாராக இருந்தாலுமே நம்மளும் அழகு தான். அந்த அழகை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு க்ரீம் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு தலைவாரி ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக இருந்து பாருங்களேன், நம்ம மேலே நமக்கே ஒரு நம்பிக்கை வரும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனாகவே நம்ம மாறுவோம். சரி, இன்றைக்கி நம்ம சகோதரிகளோட பெயர்கள் பார்த்துடலாமா? லோகப்பிரியா, செந்தில்குமார், ஜோதி பாத்தி, ராதிகா ஹோம், ஆனந்தி எஸ், ராதா, ஸ்டைல் ஃபீஸ்ட். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் ஹைப்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.